ஹாய் காய்ஸ், வேளாங்கண்ணியில் உள்ள பேர்ட்ஸ் பார்க் பார்க்குமா? நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வண்டலூர் ஜூவே உள்ளே போய் இது விட்ருவேன் நான் கிட்டே இருக்குன்னு. ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டேன். வெளில உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து அடல்ட்டுக்கு 200, கிட்ஸ்க்கு வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கிட்ஸ் தான் பரவாயில்லன்னு அடல்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீரை கொடுத்துருந்தோம் ஆக்ஸ்டேஜ் கொடுக்க சொல்லி, ஆனால் அந்த சாப்பிடவே இல்லை, திருப்பிக்கிச்சு. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்லாம் கொடுத்துருந்தாங்க கிளிக்கு கொடுக்க சொல்லி. ஸோ அது நிறையா இருந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது பறந்து போச்சு. அதுக்கப்புறம் கோழிலாம் க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாலாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் பீட்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரேட் வந்து ரொம்ப அழகாக குடிச்சிச்சு தண்ணி. ஸோ அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வரும்போது இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே புறா இருக்குது. ஸோ தனியாகவே அக்வேரியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. தனி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நான் போகும்போது கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே கெஃபே வச்சுருக்காங்க. பட் டீக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்னேக்ஸ் பார்க்க போனோம். நான் எதுக்காக வந்திருப்பேன்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோப்ரா பார்க்க. பட் இப்போயும் பார்க்க முடியல. நான் ஒரே ஒரு பாம்பு தான் இருந்துச்சு, அது மலைப்பாம்பு தான். அப்புறம் ஷிஷு பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வெயிலில் இருந்துச்சு. ரொம்ப நாக்க தொங்க போட்டுட்டு கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கலாம் கூலிங்கில். அதுக்கப்புறமேட்டு ரேபிட்ஸு இதெல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக ஏறுனுச்சு. அப்புறம் இந்த கேட்டு பையன் என்கிட்ட ரொம்ப நேரம் விளாண்டுருந்தான். அவங்க நானும் விளாண்டுருந்தேன். அப்புறம் உள்ளே சிக்ஸ்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் இவன் வந்து என்கிட்ட வரத்துக்கு நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். நான் தூக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெளிலலாம் போய் வெளியூர்லலாம் போய் தூக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு இந்த ஊர்லேயே தூக்கிடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். அவனும் சாந்தமாக வந்துட்டான். ரொம்பலாம் ஹாஷாலாம் எதுவும் நடந்துக்கலாம். அழகாக சூப்பராக இருந்தான் பார்க்கவும். என் ட்ரெஸ் காம்பினேஷனுக்கும் அவனுக்கும் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். நாக்கு வேறு டப்பன்னு அடிச்சுட்டே இருந்தான். ஸோ அப்புறம் இந்த ஒயிட் கலர் பையன் இவன் யார்கிட்டையுமே வரல, என்கிட்ட தான் வந்துட்டான். தூக்கி கொடுத்தாங்க. முடியை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தான். நல்லா இருந்தான். ஸோ அவ்வளோதான். டாட்டா பை பாய்.